இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா 1, 3, 5 முதல் 55 வரை இருக்கிற இந்த தொடரோட கூடுதல் கேட்டிருக்காங்க. இவங்க சொல்லியிருக்க மாதிரி இது ஒரு தொடர். என்ன வகையான தொடர் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு கூட்டுத்தொடர். ஒரு தொடரை எப்போ கூட்டுத்தொடர்னு சொல்லுங்க அப்படின்னா ஒரு தொடரில் உள்ள அடுத்தடுத்த 2 எண்களுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்துட்டு சமமாக இருந்தால் அது கூட்டுத்தொடர். இங்கே 1க்கு 3க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ் 2, 3க்கு 5க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸும் 2 தான். இது மாதிரி சமமான இடைவெளி இருக்கிற ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்து அதோட கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற ஒவ்வொரு வேரியபிளுக்கு என்னன்னு பார்க்கலாம். ஏ அப்படின்றது முதல் எண், அதாவது 1. எல் அப்படின்றது கடைசி எண், அதாவது 55. இல்லை என் அப்படின்றது எண்களின் எண்ணிக்கை, அதாவது 1, 3, 5 மாதிரி 55 வரைக்கும் இந்த தொடரில் உள்ள எண்களின் எண்ணிக்கை. இதில் நமக்கு ஏ தெரியும், எல் தெரியும், என் தெரியாது. எண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கடைசி எண் மைனஸ் முதல் எண் ப்ளஸ் காமன் டிஃப்ரென்ஸ், பொது வித்தியாசம் டிவைட் பை பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசம் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த கூட்டுத்தொடரோட பொது வித்தியாசம் 2. அப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா எல்ன்றது 55 மைனஸ் முதல் எண் எல் கடைசி எண் 55 முதல் எண் 1 பொது வித்தியாசம் 2 டிவைட் பை பொது வித்தியாசம் 2. இது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 55 1 போச்சு 54, கூடுதல் வந்து 2 கூடு தான் வந்து 56 டிவைட் பை 2. அப்போது என்னோட வேல்யூ 28 அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எல்லா வேல்யூமே இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். கூடுதல் என்ன அப்படின்னா 28 டிவைட் பை 2 முதல் எண் கூட்டல் கடைசி எண். இது 28 டிவைட் பை 2 56, 2 அடித்தா 28 கிடைக்கும். அப்போது எஸ்என் 28 ப்ளஸ் இன்ட்டு 28 மாதிரி இருக்கும். இது 784. இதுதான் வந்துட்டு இதோட சரியான விடை. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது எல்லாமே பார்த்தோம்னா ஆட் நம்பர்ஸ் 1, 3, 5 இதெல்லாம் ஆட் நம்பர்ஸு. இது மாதிரி முதல் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அத்தனை ஆட் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்துட்டு என் ஸ்கொயர். நீங்கள் இந்த எண்களின் எண்ணிக்கையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்கொயர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்முலா அப்படியே சால்வ் பண்ணுறது சிம்பிள் தான். ஏன்னா இது உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 செகண்ட் தான் எடுக்கும். அதனால் வந்துட்டு இதுக்கான ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. சிம்பிளாக ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்தாங்கன்னா அதோட அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம பார்த்துட்டோம். இது நீங்கள் வந்து அப்படியே விட்டிங்கன்னா உங்களுக்கு மறந்து போயிடும் 2 நாளில். நீங்கள் இதே மாடலில் இருக்கிற ஒரு 10 ப்ராப்ளமாக சால்வ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த மாடலில் உங்களுக்கு இன்னும் 10 ப்ராப்ளம் ஆன்சர் அண்ட் சொல்யூஷனோட வேணும் அப்படின்னா இந்த ரீலை கீழே போயிட்டு எக்ஸாம்பிள்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு டிஎம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கூட்டுத்தொடரின் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுல இன்னொரு வகையான கணக்கு இருக்குது. இங்கே வந்துட்டு 1, 3, 5 கடைசி எண் வரை கொடுத்துருக்காங்க. அப்படி தராமல் 1, 3, 5, 6 ஏதோ ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்து அதில் இது மாதிரி 28 எண்கள் இருக்கிற கூட்டுத்தொடர் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. கடைசியும் தந்திருக்க மாட்டாங்க. அதையும் வந்துட்டு அடுத்து அப்லோட் பண்ணுறோம். அது தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த ரீலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.